புதினா செடியில் பூ வைக்குமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எங்கள் செடியில் நான் பூவை பார்த்த உடனே அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பட் மேபி வந்துட்டு இலையெல்லாம் முத்துனா கூட வந்துட்டு பூ வைக்குமா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு இலையை பொறிக்காமல் விட்டுருந்தேன், அதனால கூட பூ வச்சுருந்துருக்கலாம். சரி ஓகே, பூ வச்சே தான் வச்சிருச்சே, அதை வந்து முத்த விட்டு அதுலேருந்து விதையை எடுத்து போட்டு வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெட்லலாம் சர்ச் பண்ணேன். ஆனால் வீடியோ சர்ச் பண்ணால் அந்த புதினா சீடை வச்சு புதினா வளர வைக்கிற வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த சீடு எப்போ கரெக்டாக எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சு, அப்புறம் பர்பிள் கலராக மாறிச்சு, அப்புறம் ப்ரௌன் கலர் ஆச்சு. எனக்கு உண்மையாகவே அந்த விதையை வந்து எப்போ முத்தும் எப்போ எடுக்கலான்னு எனக்கு தெரியல. பட் ஃபைனலி ஒரு லெவலுக்கு மேலே வந்தோடனே எடுத்து ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வந்துட்டு குட்டி புதினா முளைச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த விதை வந்து முளைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ வந்துட்டு மாம் அண்ட் டாட்டர் பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ சும்மா ட்ரையல் பண்ணது கூட சூப்பராக தான் இருக்குது.